ஸோ வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண தெரிஞ்சாலும் என்னால் நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் எப்போ ப்ராஃபிட்டபுளாக ஆவீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான ஸ்டாக்ஸை நீங்கள் பிக் பண்ணி அதுக்கப்புறம் கரெக்டான செட்டப்பில் என்ட்ரி எடுக்கும் போது தான் உங்களுக்கு அந்த வின்னிங் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ முடிக்கும் போது எப்படி நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணுறது, அந்த ஸ்டாக்கை எப்படி ஃபில்டர் பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் அதை எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூகுள்குள்ளே போயிடலாம். கூகுள்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா டாப் மிட் கேப் கெய்னர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், டாப் மிட் கேப் கெய்னர்ஸ் வீக்லின்னு வந்துடும். ஸோ டாப் மிட் கேப் கெய்னர்ஸ் வீக்லி ஸ்டாக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் நிறைய எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரேண்டமாக எந்த வெப்சைட் வேணாலும் சூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே தான் இந்த வாரத்தில் நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10% இருந்து 5%குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரத்தில் 10% இருந்து 5% போன ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டாக் விஷால் மார்ட்னு இருக்குல்ல, ஸோ 13% இந்த வாரம் போயிருக்கு. ஸோ இது எடுக்கக்கூடாது, ஆல்ரெடி நிறையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த பக்கம் இப்படி கீழே வந்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எம்ஆர்எஃப் 5% இருக்குல்ல, ஸோ இது க்ரைட்டேரியா. ஸோ 5% கீழேயும் இருக்கக்கூடாது, 10%க்கு மேலேயும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஜோனில் இருக்கிற எந்த ஸ்டாக்ஸ் வேணாலும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நான் போடுறேன் ட்ரேடிங் வியூக்குள்ளே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எப்படி சார்ட் அனாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைக் நான் என்ட்ரி எடுக்கல, நான் ஜஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி வைப்பேன் நான். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல லைக் என்ட்ரி ஆக்டிவேட் ஆகி இந்த இது போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரி ஆக்டிவேட் ஆகி வின்னிங் சைடில் போயிட்டுருக்கு ஸ்டாக். ஸோ இது ஒர்க்கிங் ஆகுதுன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கேன், நான் இப்போ தான் பார்க்குறேன், ஆனால் இந்த இதை என்ட்ரி எடுக்கல நான். ஓகே, ஸோ வேறு ஸ்டாக் எதுனா பார்க்கலாம். முத்து ஃபினான்ஸ். ஓகே, ஸோ முத்து ஃபினான்ஸ் பார்ப்பேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களை முத்து ஃபினான்ஸை நான் அனாலிசிஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் எடுத்ததுக்கப்புறம் லாங் டைம் ஃப்ரேம்குள்ளே போகணும். ஸோ லாங் டேர்ம் ஃப்ரேம்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டிமாண்ட் ஜோனை மார்க் பண்ணணும். எனக்கு இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் தெரியுது. ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த இடத்துல செம்ம சூப்பரான ஒரு டிமாண்ட் ஜோன் தெரியுது. ஸோ இதை நான் க்ரீன் கலர் பாக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல தெரியுதா? ஸோ டக்குன்னு நம்ம டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எப்போ வரணும் அப்படி பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் இந்த ஸ்டாக்ஸ் இந்த இடத்துக்கு கீழே வருதோ அப்போ தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் ஒரு டிமாண்ட் ஜோனை ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ட்ரி எடுக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதாவது ஒரு வாரத்தில் அது டாப் கெய்னராக இருந்திருக்கு. ஸோ ஸ்டாக் ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்குது அந்த ஸ்டாக்லங்கிறது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி அதாவது செட்டப் இல்லை. ஸோ அதனால் ஸ்டாக் நல்லா தான் இருக்குது ஜோன் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இடத்துல இந்த பிரேக் பண்ணும்போது கூட எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வச்சுட்டு ஸோ இங்கே கன்ஃபார்மாக போகும். ஸோ 1:1 தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு இது பெரிய என்ட்ரிலாம் இல்லை. பட் ஆனால் ஸ்டில் யூ கேன் டூ இட். ஸோ இதில் என்னென்ன க்ரைட்டீரியா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் கெய்னரை சர்ச் பண்ணிவிட்டு அண்ட் அதை ட்ரேடிங் வியூக்குள்ளே கொண்டு போகணும். ஸோ எல்லா ஸ்டாக்கையும் நீங்கள் அந்த ஃபைல்லேருந்து 10%குள்ளே உள்ள ஸ்டாக்ஸை நீங்கள் அந்த ட்ரேடிங் வியூக்குள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்துடும். அதில் நீங்கள் என்னென்ன சொல்லி ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லி கரெக்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன் கிட்டே இருக்கணும் ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து தான் நம்ம இந்த ரிவர்சல் ட்ரெயில் பிளான் பண்ண போகணும். ஸோ அந்த ரிவர்சல் ஜோன் பண்ணணும் அப்படின்னா அந்த டிமாண்ட் ஜோன் இருக்கணும். ஸோ எந்த ஒரு ஸ்டாக்கும் சப்போர்ட் ஜோன் கிட்ட இருக்குன்னா ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எஸ்எல்என்டிங் நடந்திருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஆல்ரெடி கீழே போயிட்டு லிக்விடிட்டிலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது மேலே போகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஒரு வாட்டி பார்க்கணும். செகண்ட் திங். ஓகேங்களா? ஸோ தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸ்விங் ட்ரேடிங்கில் மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருந்தது அப்படின்னா பை சைடில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இது மூணும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 3 கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் லைக் ஸ்டாக் எங்கேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கூகுள்லேருந்துன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னென்ன க்ரைட்டேரியான்னு சொல்லிட்டேன். ஸ்விங் ட்ரேடிங்கில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் இது போல் வீக்கெண்ட்ஸில் இப்போ நான் இன்றைக்கி சண்டே பார்த்தீங்களா, ஸோ இன்றைக்கி சண்டே இது போல் உட்காந்துட்டு நீங்கள் ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் பண்ணி மண்டேலேருந்து அடுத்த வாரம் ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டாக்ஸை. அதான் ஒரு பெனிஃபிட் இதில். உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸே தெரில அப்படின்னா நான் இந்த இடத்துல லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை.